மிதக்கும் கனவானி கை கால் முளைத்த காற்றானி கையில் ஏந்தியும் கனக்கவில்லையே நூறையால் செய்த சிலையானி இப்படி உன்னை ஏந்தி கொண்டு இந்திரலோகம் போய்விடவா இடையில் கொஞ்சம் வலி எடுத்தாலும் சந்திர தரையில் பாயிடவா. அம்சா, ஜீவா, என்ன அம்சா பண்ற? கால் பண்ணாலும் அட்டன் பண்ண மாட்டேங்கிற, உங்க அக்காட்ட கால் பண்ணி கொடுக்க சொன்னாலும் பேச மாட்டேங்கிற. என்ன தாண்டி உனக்கு பிரச்சனை? ஒன்னும் இல்ல ஜீவா, நீ இங்க வந்த, நீ கிளம்பு. அம்சா, என்னடி அழுகுற? என்ன ஆச்சுமா? ஒன்னும் இல்ல ஜீவா, ஊர்ல யாராவது பார்த்தா தப்பா பேசுவாங்க, நீ கிளம்பு. நீ இப்படி அழுதுட்டு இருக்கும் போது போனா எப்படி போறது? என்ன ஆச்சு அம்சா? வீட்ல யாரும் எதுவும் சொன்னாங்களா? அதெல்லாம் ஒன்னும் இல்ல ஜீவா, நீ கிளம்பு. உங்க அத்தை எதுவும் திட்டினாங்களா? உங்க அத்தா எதுவும் சொன்னாரா? என்னடி பிரச்சனை? சொன்னாதானடி தெரியும். ஒரு பிரச்சனையும் இல்ல ஜீவா, நீ கிளம்பு. அம்சா, ஐய விடு ஜீவா. என்ன ஆச்சுடா? சொன்னாதானே தெரியும். ஒன்னும் இல்ல ஜீவா, நான் உள்ள போறேன், யாராவது பார்த்தா தப்பா பேசுவாங்க. யாரு பேசுவா? எவன் பேசுவான்? பேசுனா பேசட்டும், அத பத்தியெல்லாம் எனக்கு எந்த கவலையும் இல்ல. நீ ஏண்டி அழுகுற? உனக்கு எந்த கவலையும் இல்லடா, ஆனா எனக்கு அப்படி இல்ல. உன் குடும்பம் வேற, நான் வேற ஜீவா. இல்ல, எனக்கு புரியல. உன் குடும்பம் வேற நான் வேறன்னு சொல்றியா, இல்ல நீ வேற நான் வேறன்னு சொல்றியா? எதை சொல்றதா இருந்தாலும் டைரக்டா சொல்லு. ஜீவா, எதுவும் நடக்காமல்லாம் நீ இப்படி பேசுற ஆள் கிடையாது. என்ன நடந்துச்சு? எதுவா இருந்தாலும் சொல்லுடி. நீ அம்மா கிட்ட பேசிட்டியா ஜீவா? அட மக்கு, அம்மா கிட்ட பேசலன்னு நினைச்சுதான் உட்காந்து அழுதுட்டு இருக்கியா? நான் நேத்தே பேசிட்டேன்டி. உங்க அக்கா கிட்ட கூட சொன்னனே, உன்கிட்ட சொல்லல? அம்மா என்ன ஜீவா சொன்னாங்க? என்ன சொல்லுவாங்க? என் மருமகளை சீக்கிரம் கூட்டிட்டு வாடா, எனக்கு வீட்டுல உள்ள வேலைகள்லாம் பார்த்து போர் அடிச்சு போச்சு, பொறுப்பெல்லாம் தூக்கி என் மருமக கிட்ட கொடுக்கணும்னு சொன்னாங்க. வேற என்ன சொல்லுவாங்க? உண்மையே சொல்லு ஜீவா, அம்மா அப்படியா சொன்னாங்க? ஏன் இப்படி கேக்குற? வேற என்ன சொல்லுவாங்க? உனக்கு யாருக்கடி பிடிக்காம போகும்? சின்ன வயசுல இருந்தே பார்த்து வளர்ந்த முகம், உன்ன மாதிரி ஒரு அழகு தேவதைய யாருக்காவது பிடிக்காம போகுமா? என் மருமகளை எப்போ கூட்டிட்டு வர போற, எப்போ கூட்டிட்டு வர போறேன்னு கேட்டுக்கிட்டே இருக்காங்க. நீ என்கிட்ட பொய்யெல்லாம் கூட சொல்லுவியா ஜீவா? சொல்லுடா, என்கிட்ட உனக்கு பொய் சொல்லலாம் கூட தெரியுமா? லூசு, என்ன ஆச்சு? யாரு பொய் சொன்னா? எப்படி ஜீவா அம்மா அப்படியெல்லாம் சொல்லுவாங்க? அவங்க தம்பி பொண்ணை விட்டுட்டு என்ன கல்யாணம் பண்ணணும்னு எப்படி நினைப்பாங்க? அவங்க சொந்தம் தானே அவங்களுக்கு பெருசா இருக்கும், நான் யாரோ தானேடா. மக்கு, அவங்களுக்கு நீ யாரோவா இருக்கலாண்டி, ஆனா எனக்கு அப்படி இல்லைல. எனக்கு இந்த அழகு ராணி தான் எல்லாமேங்கிறது போக போக அம்மாவுக்கு புரியும்டி. கொஞ்சம் பொறுமையா இரு. அப்படின்னா அம்மா என்ன சொன்னாங்கன்னு சொல்லு ஜீவா. அவங்க என்ன சொன்னா என்ன? யாரு எதிர்த்தாலும், யாரு மாட்டேன்னு சொன்னாலும் நான் உன் கழுத்துல தாலி கட்ட போறது உறுதி, நீ என் மனைவியாக போறது உறுதி. இதுல யாரு வந்து சொல்றதுக்கு என்ன இருக்கு? யார பத்தியும் நீ எதுக்கு கவலைப்படுற? எப்படி ஜீவா கவலை இல்லாம இருக்கும்? அம்மா அப்பாவை எதிர்த்துட்டு நம்மளால என்ன செய்ய முடியும்? இங்க பாரு அம்சா, நீ கண்டதையும் போட்டு குழப்பிக்கிட்டு இருக்காத. அம்மா அப்பா கிட்ட சொல்லிட்டேன், அவங்க இல்ல என் தம்பி பொண்ணதான் கல்யாணம் பண்ணி ஆகணும்னு சொன்னா நான் பாட்டுக்கு உன்னை கூட்டிட்டு வந்துடுறேன். எங்கேயாவது போய் ரிஜிஸ்டர் மேரேஜ் பண்ணிக்கலாம், நம்ம லைஃபை நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம் அம்சா. அவங்களுக்கு பிடிக்கலங்கிறதுக்காக நான் உன்னை மிஸ் பண்ண முடியாதுல்ல. எனக்காக எல்லாரையும் விட்டுட்டு வருவியா ஜீவா? ஏய் மக்கு, என்னடி இப்படி கேக்குற? ஏன் உனக்கு என் மேல நம்பிக்கை இல்லையா? நீ சொல்லு ஜீவா, எனக்காக எல்லாரையும் விட்டுட்டு வருவியா? உன்னால முடியுமா? ஏய், நம்பிக்கை இல்லைன்னா கிளம்பி வா. உங்க ஊர்லயே ஏதாவது அம்மன் கோவிலை பார்த்து தாலியை கட்டி கூட்டிட்டு போயிடுறேன். இதுக்கு மேல நான் என்னடி பண்ண முடியும்? ஓய் லூசு, ஏய் இங்க பாரேன். அம்சா, அம்சா, என்ன ஆச்சுடி? என் மேல நம்பிக்கை இல்லையா? உன்னை நம்பாம நான் யாரடா நம்ப போறேன்?
ஆனா எனக்கு பயமா இருக்கு ஜீவா. ஏய் நூடுல்ஸ் மண்டை, எதுக்குடி பயப்படுற? அதான் நான் இருக்கேன்ல. நான் கான்ஃபிடென்ட்டாக இருக்கும்போது யார் வந்து என்ன சொல்லி நம்மளை பிரிச்சிட முடியும் சொல்லு? எங்கள் அம்மாவுக்கே உன்னை பிடிக்கலன்னு சொன்னாலும், உன்னை கூட்டிட்டு வீட்டுக்குள்ளே வரக்கூடாதுன்னு சொன்னாலும், இந்த ஊரே எதிர்த்து நின்று நீ வேண்டான்னு சொன்னாலும், எனக்கு நீ தாண்டி வேணும், நீ தாண்டி எனக்கு எல்லாம். நீ இல்லாமல் என்னால் எப்படி இருக்க முடியும்? ஜீவா ஜீவா. அம்சா, உனக்கு நம்பிக்கை இல்லைன்னா நம்ம ரெஜிஸ்டர் மேரேஜ் பண்ணிக்கலாமா? ஐயோ அதெல்லாம் ஒன்றும் வேணாம் ஜீவா. அப்புறம் இப்படி அழுது வடிஞ்சு அசட்டுத்தனமா இருந்தா பார்க்கறதுக்கே கஷ்டமா இருக்குல்ல. நீ ஒரு டைம் ஃபோன் எடுக்கிற, ஒரு டைம் எடுக்க மாட்டேங்கிற, என்னாச்சோ ஏதாச்சோன்னு நான் பதறிக்கிட்டே இருக்கேன்டி. ரெஜிஸ்டர் பண்ணி வச்சுட்டா இவன் நம்ம கூடவே இருப்பான்ங்கிற நம்பிக்கையாவது உனக்கு இருக்கும்ல. நம்பிக்கை இல்லாம தானே இப்படிலாம் பண்ணிக்கிட்டு இருக்க? ஓ மேல நம்பிக்கை இல்லாம இல்ல ஜீவா. அம்மா அப்பாவை நினைச்சுதான் பயமா இருக்கு. சரி, நான் உன்கிட்ட ஒன்று கேட்குறேன், அதுக்கு நீ கரெக்டாக பதில் சொல்றியா? கேளு. அம்மா அப்பா ஒத்துக்கிட்டாங்கன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை, வீட்டில் சொல்லி நல்லபடியாக கல்யாணம் பண்ணிக்கலாம். அப்படி அம்மா அப்பா ஒத்துக்கலைன்னா நான் கூப்பிட்டா நீ என் கூட வருவியா? ஜீவா சொல்லுடி, நான் கூப்பிட்டா என்னை நம்பி என் கூட வருவியா மாட்டியா? நம்பி எல்லாம் வருவேன் தான். ஆனா அம்மா அப்பாவை விட்டுட்டெல்லாம் நம்ம கல்யாணம் பண்ணக்கூடாது ஜீவா. கிறுக்கி, வீட்டோட பர்மிஷனோட தாண்டி பண்ணுவோம். ஏதுக்கும் நான் உன்கிட்ட கேட்குறேன், நீ தான் பயந்து சாவுற, என் மேலே நம்பிக்கை இல்லாமல் இருக்கில, அதுக்காக கேட்குறேன். வீட்டில் ஒத்துக்கலைன்னா என் கூட நம்பி வருவியா மாட்டியா? வரமாட்டேன் ஜீவா. அம்சா, அம்மா அப்பா இல்லாம காலம் முழுக்க நான் படுற கஷ்டம் என்னோட போட்டோம் ஜீவா. எனக்காக நீ வந்து உனக்கும் அந்த கஷ்டத்தை நான் கொடுக்க விரும்பலடா. அந்த வலி ரொம்ப பெருசு ஜீவா. அதை என் ஜீவாவுக்கு நான் எப்பவுமே கொடுக்க மாட்டேன். என் ஜீவாவுக்கு நான் எப்பவுமே கொடுக்க மாட்டேன். அம்சா, உனக்கு நான் முக்கியமா இல்லை உங்க அம்மா அப்பா முக்கியமா? எனக்காக உங்க அம்மா அப்பா எல்லாரையும் விட்டுட்டு வான்னு சொல்ற எத்தனையோ பொண்ணுங்களுக்கு மத்தியில உங்க அம்மா அப்பா மனசு கஷ்டப்படக்கூடாதுன்னு என்ன பெத்தவங்களை யோசிச்சு பாக்குறல்ல. உன்ன மாதிரி ஒரு பொண்ணு கிடைக்க அவங்க தண்டி கொடுத்து வச்சிருக்கணும். நீ எதுக்கும் கவலைப்படாத. அம்மா அப்பாவோட சம்மதத்தோட கண்டிப்பா நம்ம கல்யாணம் நடக்கும், சரியா? என் ஆசையெல்லாம் உன் இறுக்கத்திலே, என் ஆயுள் வரை உன் அணைப்பினிலே, வேறென்ன வேண்டும் உலகத்திலே, இந்த இன்பம் போதும் நெஞ்சினிலே, ஏழு ஜன்மம் வாழ்ந்து விட்டேன். மனுஷா, என்னையா ஆமா அசைஞ்சது மாதிரி அசைஞ்சுக்கிட்டு இருக்க? நமக்கு பின்னாடி வந்த மாமாவே முன்னாடி தூக்கிக்கிட்டு போறாரு. நீ என்னைய தூக்கிட்டு போறதுக்கு இம்புட்டு சிரமப்படுற? கொஞ்சமா தின்னுன்னா கேக்குறியா? சட்டி சட்டியா 10 வீட்டு சாப்பாடையும் வலிச்சு வலிச்சு நக்குற. தூக்குனா தூக்க முடியுதாடி? சரி, என்ன பண்றது? பசிக்குதுல்ல, சாப்பிடணும்ல. மாமா தூக்க முடியலைன்னா இறக்கி விட்டுருங்க மாமா, சிரமப்படாதீங்க. அதெல்லாம் ஒண்ணுமில்ல. அன்னைக்கு நீ எல்லாம் ஒரு வெயிட்டா? அட வாமா. இல்ல மாமா, இங்கனுக்குள்ளேயே இறக்கி விட்டீங்கன்னா யாருக்கும் தெரியாது. ஊரு பார்க்க அந்த பக்கம் கூட்டிட்டு போய் கீழே போட்டு பொத்துன்னு விழுந்து பூசணி பழம் மாதிரி தெரிச்சு போயிட்டேன்னு வச்சுக்கிறேங்க. எல்லாரும் கிண்டல் பண்ணி சிரிப்பாளுக. அதுக்காண்டிதான் மாமா சொல்றேன். அட வா நெகிலி, இதெல்லாம் ஒரு வெயிட்டு, இதெல்லாம் ஒரு கணமா? உன்னைய மாதிரி உனக்கு ஒரு தங்கச்சி ஒருத்தி வந்தா கூட அவளையும் தலையில தூக்கி வச்சுக்கிட்டு நடப்பேன் மாமே. யாரை பார்த்து என்ன வார்த்தை சொல்ற? அட வாமா. அந்த மாம்சு வத்தலும் தொத்தலுமா சொங்கி சோப்பலாங்கி மாதிரி இருந்தாலும் அத்தை தண்டி உடம்புக்காரி எங்க அக்கால அலேக்கா தூக்கிக்கிட்டு அசால்ட்டா போறாரு மனுஷன். இந்த லூசு பயல பாரு, ஒல்லிட்டீன்னு ஓம குச்சி கணக்கா இருக்கேன். என்னைய தூக்கிட்டு போறதுக்கு மொக்குது முழங்குது. இங்கிட்டு யாராவது ஒரு சிரிப்பு சத்தம் கேக்குது. அடுத்து எவ கிராஸ் பண்ண போறான்னு தெரியலையே. ஐயோ, அப்ப நம்ம தான் கடைசி ஆளா? ஹலோ எக்ஸ்கியூஸ் மீ, எட்டி நைந்தாரா? பேசிக்கிறதே கேட்க மாட்டேங்குது, சிரிக்கிற சத்தம் மட்டும்தான் கேக்குது. ஏலே, பக்கத்துல வர்றவளுக்கு கூடவா கேட்காத அளவுக்கு பேசுவிய? அப்படி எப்படி அமைதியா உங்களால மட்டும் பேச முடியுது? எனக்கும் சொல்லித்தாங்கடி, நானும் கத்துக்கிறேன். ஐயோ அங்க பாருங்க, மாமாலாம் போயிட்டாங்க. சீக்கிரம் நடங்க, அப்பதான் பிரைஸ் வாங்க முடியும். வேகமா நடந்தா நீ எவ்வளோ ஃபீல் பண்றேங்கிற அழகை ரசிக்க முடியாதுல்ல. அதான் மெதுவா நடந்து உன் அழகை ரசிச்சுக்கிட்டே போறேன்.
எப்படித்தான் இப்படிலாம் அமைதியா பொறுமையா பேச கத்துக்கிறாளுகளோ தெரியலையே. நான் மட்டும் மைக்க முழுங்கினது மாதிரி காவு 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 காவுன்னு கத்துறேன். என் வீட்டு 4 செவத்துக்குள்ள பேசினா கூட பக்கத்து வீட்டுக்காரி பக்கத்து தெருக்காரியெல்லாம் வந்து என்னடி நெடுவாளி ஓ வீட்டுல பிரச்சனையாமலன்னு கேட்டுட்டு போறாளுங்க. கடவுளே, என்ன பண்ணி தொலைகிறது? இந்த மாதிரி ரொமான்ஸ்னா என்னன்னே தெரியாத ஆளை கல்யாணம் பண்ணி காலம் முழுக்க இப்படி கடந்து மைக் செட்டு மாதிரி கத்திக்கிட்டே இருக்க வேண்டியதே. ஹலோ பாஸ், என்னது இது இவ்வளவு வேகமா நடந்துட்டியே? அட பார்த்து பொறுமையா நடங்க. ஏன்னா பூமாதேவிக்கு வலிக்கும் பாருங்க. அட போயா முன்னாடி, நமக்கு பின்னாடி வந்தவங்க எல்லாம் முன்னாடி போயிட்டாங்க. வாயை மூடிக்கிட்டு பேசாம வர்றதுனா வா, இல்லைன்னா இங்கனையே இறக்கி விட்டுட்டு போயிருவேன். சரி சரி போகும், போய் தொலையும். இந்த இளந்தாரி பயலுக பொண்டாட்டிய தூக்க சொன்னா புளி மூட்டைய தூக்குறது மாதிரி தூக்கிக்கிட்டு அசைஞ்சுக்கிட்டு திரியிறாங்க. கேட்டி அலமேலு, அசைகிறதுல மொத ஆளு உன் மைனாத்தானே இருக்கேன். என்ன புள்ள பத்திருக்க, ஒரு தெம்பும் இல்லாம ஒண்ணும் இல்லாம அந்த எலும்பு குச்சியை தூக்கிட்டு வர்றதுக்கு இம்புட்டு நேரமா? அது திங்கிறத பூரா எலும்புலயே வச்சு தீத்திக்கிட்டு உடம்பு ஏறாம உட்காந்துருக்கு. அதனால அதை எலும்புலாம் சொல்லாதீடி. ஓங்கி குத்துனா 1.5 டன் வெயிட்னு, மூதேவி குத்துனா 3 டன் வெயிட். அது இருக்கிற வெயிட்டுக்கு அவன் தூக்குறதே பெரிய விஷயம். இதுல குடுகுடுன்னு ஓடி ஏறணுமாக்க. வரட்டும் வரட்டும், மெதுவா வரட்டும். ஏண்டி அலமேலு, என் மன்னவர் பெத்தமையன், என் மன்னவர் பெத்தமையன்னு பெருமை பாராட்டுவ. மன்னவர் பெத்தமையன் இப்படியா மண்ணை கவிக்கிட்டு நிக்கிறது? மொத ஆளா தூக்கிக்கிட்டு ஓடி ஆடுறது இல்லையா? என்ன செய்யறதுடி மொட்டைக்காரி? புலிக்கு பிறந்தது பூனை ஆகுமான்னு நானும் தான் நினைச்சேன். நான் பூனை இல்லம்மா, எலியை விட மோசம்னு எந்திரிச்சு வந்து நிக்கிறேன். ஏமையன் என்ன செய்ய சொல்ற? அந்த காலத்துல புருஷனோட வலு எங்க இருக்குன்னு கேட்டா பொண்டாட்டியோட கைவண்ணத்துல இருக்குன்னு சொல்லுவாங்க. இந்த எருமைக்கு கையும் இல்லாம வண்ணமும் இல்லாம அது வாட்டுக்கு டைரின்னு தெரிஞ்சா என்னன்னு அவனுக்கு வலு இருக்கும்? சோறாக்கி போட்டா தானே வலு இருக்கும். சரி சரி விடுடி அலமேலு. அவங்க கொடுக்குற ஒத்த குங்குமச்சிமிலுக்கு உன் மயங்காரன் எலும்ப முறிக்காம வந்தேன்னா தேவலைன்னு நினைச்சுக்க. அட அதுவும் சரிதாண்டிய மொட்டைக்காரி. தண்ணி தாகமா இருக்கு, செத்த போய் தண்ணி குடிச்சிட்டு வந்தா தேவலை. வாரியா வீடு வரைக்கும் போய் ஒரு செம்பு தண்ணி குடிச்சிட்டு வருவான். எனக்கும் தாண்டி பங்கசா நாவெல்லாம் அடைக்கிது, தொண்டையெல்லாம் இருக்குது. இந்த போட்டி முடிய என்ன இன்னைக்கு முடிய போகுது? அது 7 மணி நேரம் ஆகும். வா அதுக்குள்ள போயிட்டு வந்துருவான். ஏய் குப்பம்மா, என்னடி என்னைய நம்பி வரமாட்டோம்னு சொன்ன? இப்ப இந்த டவுசர் கையில சம்முனி ஏறி உட்கார்ந்து வர. நான் வரலைனா உங்க ஐத்த மக மொட்டைக்காரிய தூக்கிக்கிட்டுல கிளம்பிடுவேன். அதனாலதான் வந்தேன். அடியே, 1000 பேரை பார்த்தாலும் 1000 பேரோட சிரிச்சாலும் மனசுக்கு பிடிச்ச முகம்னு ஒன்று இருக்குல்லடி. அந்த முகமுடி ஓ முகம். உன்னைய காட்டி இந்த டவுசரு யாருக்கிட்ட மயங்கி கிடந்துருவேன்னு சொல்லு. ரொம்பத்தான் பொண்டாட்டி மேல பாசம் பொங்குதாக்க. அப்புறம் பொங்காதா பின்ன? போறவ வர்றவ நின்றவ பாக்குறவெல்லாம் பொண்டாட்டி ஆயிட முடியுமா? பொண்டாட்டிங்கிற உருத்தம் வேற, அதோட உரிமையும் வேறடி. கிண்டலு கேலிக்கெல்லாம் நீயே மசங்குற. நாங்க ஒண்ணும் வசங்கல சாமி. நீங்க முதல்ல தூக்கி கொண்டு போய் குங்குமச்சிமில வாங்கி கொடுங்க. அப்பதானே உங்க அருமை என்ன உங்க பெருமை என்னன்னு இந்த ஊருக்காரவங்களுக்கு தெரியும். அருமை வெறுமை எல்லாம் என் பொண்டாட்டி உனக்கு தெரிஞ்சா போதும் முடியே. ஊராங்களுக்கு தெரிஞ்ச நான் என்னத்த அள்ளி கட்டிக்கிட்டு போறேன்? யோ டவுசரு, உனக்கு வாய் மட்டும் இல்லைன்னு வச்சுக்க. நாய் நக்கி பார்க்காது, கோழி கொத்தி பார்க்காத அம்மா. என்ன நடக்கிறது? எல்லாரோட கவனமும் போட்டியில இருக்கும்னு பார்த்தா எல்லாரும் பொண்டாட்டி மேல கவனத்தை வச்சு சுத்திக்கிட்டு தெரியுதுங்க. ஐயோ, போட்டியை தப்பா செலக்ட் பண்ணிட்டோமோடா பாவாட. இது சரிப்பட்டு வராது. களத்துல இறங்கிட வேண்டியதே. ஹலோ, ஊர் பொதுமக்களுக்கு இல்ல, போட்டியில கலந்திருக்கிற புருஷன் பொண்டாட்டிகளுக்கு ஒரு முக்கிய அறிவிப்பு. உங்க பொண்டாட்டி 24 மணி நேரமும் உங்க வீட்லயே தான் இருக்கேன். நீங்க எப்ப வேணா பாத்துக்கறலாம், எப்ப வேணா தூக்கிக்கிறலாம், எப்ப வேணா கொஞ்சிக்கிறலாம். ஆனா இது பொது இடம், பப்ளிக் பிளேஸ். இங்க இல்ல உங்க சில்மிஷங்கள் வேலைகள்லாம் வச்சுக்கிறாதீங்க. எங்கள மாதிரி கட்ட பிரம்மச்சாரிகளோட வாயில விழுகாதீங்க. அம்பிட்டு அம்மா சொல்லுவேன். ஒழுங்கா எல்லாரும் பொண்டாட்டிமார்களை தூக்கிக்கிட்டு கண்ணை இருக்கிற இடத்துக்கு வந்து சேருங்க. எல்லாம் மசமசன நடக்காம உங்களோட வீரத்தை காமிக்க வேண்டிய நிலைமை அல்லவா? அட என்ன இப்படி மசமசன நடந்துகிட்டு இருக்கீங்க? அட கணவன்மார்கள்லாம் சீக்கிரம் வாங்கய்யா. அப்பதானே பொண்டாட்டிமார்களுக்கு வெள்ளியில குங்குமச்சிமில் கிடைக்கும். டவுசர் ஐயாவா சுப்பிரமணி அண்ணனான போட்டியில இருக்கு. ஐயா உங்க வேகத்தை காட்டுங்க, சீக்கிரம் வாங்க வாங்க வாங்க. கமான் கமான் கமான். இந்த பாவாட பயலுக்கு தொண்டை கிளிய போகுதுவா. என்ன கத்து கிடந்து கத்திட்டு கிடைக்க? பங்கசா, எட்டி பங்கசா, ஊரே இங்க கண்ணன் கோயில்ல சேன்னு நிக்குது. போட்டி மேல போட்டி வச்சு கலகலன்னு இருக்கையில நீ மட்டும் ஏண்டி இப்படி வந்து கண்ணத்துல கைய வச்சுக்கிட்டு உட்கார்ந்துருக்க? அடியாளா, எட்டி பங்கசா.
பங்கசா, கிழவிகளுக்கெல்லாம் அழகி போட்டி இருக்குன்னு சொல்லியிருக்கேன்டி இந்த பாவாடை. வாடி பங்கசா, போய் ஆளும் பேருமா கலந்துக்கிருவான். பரிசு பொருளா தூக்குச்சட்டி தராங்களாம், மூடியோட தராங்களாண்டி. என்னங்கடி எல்லாரும் சேர்ந்து என்னை நக்கல் பண்ணி பாக்குறீங்களாக்க? ஆண்டி பங்கசா, என்ன ஆச்சு? இப்ப என்ன சொல்லிட்டான்? நான் பெத்த மகளை காணா இருக்காளா செத்தாளான்னு கவலைப்பட்டு நான் உக்கி உணர்ந்து போய் இருக்கையில உங்களுக்கு பகுமானம் கேக்குதாடி? பகுமானம் போய் பரிசு வாங்குறாங்களாம், ஆடுறாங்களாம், பாடுறாங்களாம், பொண்டாட்டியை தூக்குறாங்களாம், புருஷனை தூக்குறாங்களாம். எல்லாத்தையும் காதுல வாங்கிக்கிட்டு தாண்டி உட்கார்ந்துருக்கேன். இந்த ஊராங்களுக்கு என்னைய பத்தியோ என் குடும்பத்தை பத்தியோ என் பிள்ளைய பத்தியோ என்னடி கவலை வந்து கிடக்கு? எல்லாருக்கும் அவங்க சந்தோஷம் தானே பெருசா இருக்கு. அதே உன் மகளை கண்டுபிடிச்சு தரம்னு போலீஸுக்காரவ சொல்லியிருக்காங்கல்லடி, அப்புறம் ஏன் கவலைப்படுற நீ? கண்டுபிடிச்சு தரம்னு சொல்லி கம்ப்ளைண்ட் கொடுத்து இன்னையோட 2 நாள் ஆச்சு. எவன் கண்டுபிடிச்சு கொடுத்தேன், எவன் என் பிள்ளைய கூட்டிட்டு வந்தேன்? இதே ஊர்ல வேற யாருக்காவது இந்த மாதிரி விஷயம் நடந்திருந்தா இப்படித்தான் ஊரு ஜேன்னு ரேடியோ செட்டு வச்சு கொண்டாடுமா? போலீஸுக்காரவங்க எம்புட்டோ கண்டுபிடிக்கிறாங்க, உன் மகளை கண்டுபிடிக்க மாட்டாங்களா? செத்த 4 செல்லு அம்படு தானடி பங்கசா. செத்த 4 செண்டு கண்டுபிடிச்சு என் புள்ளைய தூக்கிட்டு வந்து பொணமா போட்டா யாரடி ஏத்துக்கிற முடியும்? போன உள்ள திரும்பி வந்துருவாளா? ஏண்டி பங்கசா தப்பாவே நினைக்கிற? அப்படி எல்லாமா நடந்துற போகுது? நடக்காதுங்கிறதுக்கு என்னடி அலமையில உத்தரவாதம்? நடந்துருச்சுன்னா என்ன செய்ய முடியும்? மருமையங்காரன்ட்ட போய் சட்டைய பிடிச்சி கேளுன்னு சொன்னனே, நீ கேட்டியா இல்லையா? அந்த கொல்லி முடுவானத்தை ஆளை அட்ரஸையே காணமே. எங்க போய் தொலைஞ்சானோ என்ன செய்யறானோ ஒரு இளவும் புரிய மாட்டேங்குது. பிள்ளைய பெத்த வயிறு புளி போட்டு பிணையுது. நான் என்ன செய்ய? ஒத்த கிளடியா இருந்துகிட்டு என்னால என்ன பண்ண முடியும்? ஆயிருந்தே அடிச்சாலும் புடிச்சாலும் பெத்த மனம் பித்து புள்ள மனம் கல்லுன்னு சும்மாவா சொன்னாங்க? பெத்தவளுக்கு துடிக்குது. இதே இவ ஆத்தாளுக்கு ஒண்ணுன்னா அவ மகளுக்கு துடிச்சிருக்குமா? ஆயிருந்தே இருந்தாலும் பெத்தவதே என்னத்த சொல்ல, அதெல்லாம் கண்டுபிடிச்சிருவாங்க. நீ கவலைப்படாதடி பங்கசா. எண்ணெய வச்சா இளநீரு, புள்ளைய பெத்தா கண்ணீருன்னு எல்லாம் சரியா தானே இருக்கு. அவங்க படணும்னு அந்த ஆண்டவன் எழுதின எழுத்த யாராலையும் மாத்த முடியாது. பட்டுத்தானே தீரனே. வாடி முட்டைக்காரி, நாவெல்லாம் அடைக்குது, போய் தண்ணியை குடிச்சிட்டு வருவோம். நேரம் ஆயிருச்சு. அடுத்த கிளவிகளுக்கு ஏதோ அழகி போட்டி இருக்குன்னு சொன்னேன். என்னத்தையாவது மாட்டிக்கிட்டு போய் நின்றோம்னா தூக்குச்சட்டியாவது கொடுப்பேன். வா போவோம். என் மருமக மேக்கப் போட்டு விடுறோம்னு சொல்லியிருக்கா. அலமேலு, என்னது இது பேச்சு? அவ கண்ணீர் வடிச்சு கம்பளையா இருக்கையில இப்படியா சொல்லிட்டு வருவ? ஆமா, அவளுக்கு என்ன பொழப்பத்தவளுக்கு? ஆனமான புள்ளைய பெத்தவங்க அப்படியே கண்ணீரும் கம்பளையுமா உட்கார்ந்துருக்காளுக்கு. திருட்டு பயவுளைய பெத்துப்புட்டு இம்புட்டு பாடா கிடக்கு. நல்ல உள்ளைய பெத்திருந்தாலோ பங்கசத்தை பிடிக்க 10 பேர் வேணும். நீ போடி, தெரியும் எல்லார பத்தியும். அன்னைக்கிளி மாமா, அன்னைக்கிளி மாமா, அம்மா கண்ணே இருக்கிற இடத்துக்கு வந்துட்டு அன்னைக்கிளி. அப்ப என்னை இறக்கி விட போறீங்களா? உன்னை கையில ஏந்திக்கிட்டு இப்படியே வள வரணும்னு ஆசையாத்தான் இருக்கு. ஆனா ஊராளுக்கெல்லாம் சுத்தி நிக்கிறாங்களே, அதான் ஒரு மாதிரி வெக்கமா இருக்கு. ஐயோ மாமா, அன்னைக்கிளி இது சரிப்பட்டு வராத போலயே. ஐயோ பாவாட, தேவையில்லாத ஒரு போட்டியை இழுத்து விட்டு இந்த புருஷன் பொண்டாட்டிகளுக்கு இடையில இருந்த லவ்வ கிளப்பி விட்டுட்டீரா பாவாட. என்ன சுப்பிரமணி அண்ணே, சுப்பிரமணி அண்ணே, இவர் என்ன நம்மள கண்டுக்கவே மாட்டேங்கிறாரு? என்ன என்ன எக்கோ எக்கா அன்னைக்கிலேக்கா பாவாட, நீ வச்ச போட்டியில அண்ணன் அக்காவும் தாண்டா முன்னாடி வந்திருக்கான். எங்களுக்கு தாண்டா முதல் பரிசு. இப்பதான் சுயநினைவு வந்திருக்காக்க. நான் 1/2 மணி நேரமா கடந்து காட்டு கத்திக்கிட்டு இருக்கேன். இப்பதான் வந்து நின்றுகிட்டு சரி நீ முதல் பரிசுதான், இறக்கி விட்டுட்டு போய் அங்கிட்டு உட்காரணே. அடுத்த கூட்டங்கள்லாம் எத்தனை மணிக்கு வந்து சேர போகுதுகளோ, நான் எப்ப போட்டியை முடிச்சு வீட்டுக்கு போறேனோ தெரியல. எதுக்குடா இந்த போட்டியை ஆரம்பிச்சோம்னு யோசிக்கிற அளவுக்கு பண்ணி விட்டுருவாங்க போல் இருக்கே. பார்த்து இறங்குமா அன்னைக்கிளி. பாவாட, அடுத்த வருஷம் இதே மாதிரி புருஷன் பொண்டாட்டியை தூக்குற போட்டியில நம்மளும் ரொமான்ஸ் பண்றதுக்காகவே சட்டு புட்டுன்னு ஒரு கல்யாணத்தை பண்ணணும்டா பாவாட. சரி, அப்ப நாங்க அங்கிட்டு போய் உட்கார வாடா பாவாட. கிளம்புங்கள். வாமா அன்னைக்கிளி, அங்கிட்டு போய் உட்காருவான். சரிங்க மாமா. ஐயோ, கொல்றாங்களே.